நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்பதே கூடாது, இதை தயாரிக்கக்கூடாது, எந்த நாடும் இதை வைத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்காகத்தான் ராஜாஜி இதற்கு ரொம்ப பெரிய முயன்றார். கென்னடியிடம் போய் பேசினார். இதெல்லாம் நடக்கவில்லை. அவர் ஒரு முறை சொன்னார், பசிபிக் கடலிலே அணுகுண்டை சோதனை செய்து பார்க்க போகிறார்கள். நேரு அவர்களே, ஒரு கப்பலிலே என்னை அனுப்புங்கள், நான் தன்னந்தனி மனிதனாக போகிறேன், ஓட்டி கொண்டு வருகிற மாலுமிகள் படகிலே திரும்பி வந்து விடட்டும், அந்த கப்பலிலே நான் மட்டும் இருக்கிறேன், அவர்கள் வெடிகுண்டு வெடிக்கின்ற போது ஒரு மனிதன் அதற்காக இறந்து போனால் அதை எதிர்த்து என்று சொல்லி உலகம் செய்தியாக்கி இதை பற்றி விவாத பொருளாக்கி அணுகுண்டுகள் ஓயட்டும், என்னை அனுப்புங்கள் என்று சொன்னார். இந்த மாதிரி அது சொல்லுகின்ற போது எனக்கு புல்லரிக்கிறது. இவ்வளவு ஒரு சிந்தனையோடு ஒரு மனிதன் பேசினான். பிறகு உங்களை இழக்க முடியாது, அதெல்லாம் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி, கென்னடியை வேண்டுமானால் நீங்கள் நேரில் பார்த்து உங்களுடைய சிறந்த நுண்ணிய அறிவு கொண்டு அவரை மாற்ற முடியுமா என்று பாருங்கள் என்று இந்தியாவினுடைய பிரதிநிதியாக நேரு ராஜாஜி அனுப்பி வைத்தார். இவ்வளவுக்கும் எதிர்க்கட்சி ஒருவருக்கொருவர் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த காலத்தில். நாடு என்பது பெரிது, நம் இருவரையும் விட பெரிது என்று எண்ணுகிற எண்ணம் 2 தலைவர்களுக்கு வருது. கென்னடியிடம் போனார், பேசினார், கென்னடி வந்து வழி அனுப்பினார். கென்னடி ஆனால் மிகச்சிறந்த அறிவு ஒரு மனிதனை துளைக்க வேண்டுமென்றால் அந்த மனிதனும் மிகச்சிறந்த அறிவுடையவனாகவும் ஒரு பேலன்ஸ்டு மைண்டோடு இருக்கின்றவனாக இருக்க வேண்டும். கென்னடி எப்படி ஒன்று இல்லை. இவர் பேசிவிட்டு வந்தாரே தவிர இந்த பேச்சு அவரை வியந்தது. இப்படியெல்லாம் சிந்திக்கிறார்களே, இத்தகைய மனிதர்கள் வாழ்கிறார்களே என்று தான் தோன்றியதே தவிர கென்னடி அணுகுண்டு தயாரிப்பதை விட்டு விட்டாரா என்ன? அதெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை.